நீங்க ஜபம் பண்ணும்போது எப்படிலாம் ஆண்டவரை சொல்லி நம்ம பிள்ளைய கொஞ்சம் போது ஒரே மாதிரி கொஞ்சம் மாட்டோம். திடீச்சியா கொட்டிடணும், அப்புறம் அம்பு கொட்டிடணும், அப்புறம் அம்புழுவணும், அப்புறம் பாப்புணும், மாறி மாறி சொல்லுவோம்ல. ஒரே பேர் கூப்பிட்டா அது பாப்புனா அது ஹிப்போக்ரசி, பேபி பேபி பேபினா அது ஹிப்போக்ரசி, செல்ல செல்ல அது ஹிப்போக்ரசி. நம்மளாம் குழந்தைய கொஞ்சம் போது இப்போ எங்க வீட்டு குட்டி குழந்தைங்க இருக்கு, மாறி மாறி கொடுவோம், மாறி மாறி பேசும். தெய்வத்தை மாறி மாறி கூப்பிடணும் ஜபம் பண்ணும்போது. ஒரே பேட்டரா அன்பின் பிதாவே இவ வந்தாலே இதுதான் ஸ்டார்ட் பண்ணுவோம், இன்னொருத்த பின்னாடி இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜபம். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இங்க பாருங்க எப்படி கூப்பிட பாருங்க ஜபம் பண்ணும்போது. இவர் ஜபம் எங்கள் கேடகமாகிய தேவனே. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. கேடகன்னு சொன்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். அப்போ இந்த இதெல்லாம் வரும்போது கையில இப்படி வச்சுக்கிட்டு மறைப்பாங்க, கல் அடிக்கும் போது இது அடிக்கும் போது மறைக்கிறது கேடகம். அவன் எப்படி கூப்பிட பாருங்க. இங்கிலீஷ்ல ஷீல்டு, நான் தமிழ பேசினுக்கிறேன். எங்கள் கேடகமாகிய தேவனே. எல்லாம் வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க. நான் சொல்ல உங்க ஜபம் பண்ணும்போது இப்படி கொஞ்சம் மாத்தி ஜபம் பண்ணி பாருங்க. என் கண்மலையாகிய கர்த்தாவே, எங்கள் கேடகமாகிய தேவனே, அப்படி சொல்லி பாருங்க. ரெண்டாவது சொல்றாரு கண்ணோக்கமாயிரும். என்ன சொல்றாரு? மூணாவது சொல்றாரு நீர் அபிஷேகம் பண்ணின, நீ தெரிந்து கொண்ட என் முகத்தை பாரும். நீங்க தான் போய் என்ன அபிஷேகம் பண்ணினீங்க, நீங்க தான் போய் என்ன சூஸ். நான் சில பேர் ஜபிக்கும் போது மரபகமா ஜபம் பண்ணுவேன், வெளிப்படையா இல்ல, மனசு அவன் சிரிக்கலாம் பாருங்க. அப்படியே உள்ளுக்குள்ள ஜபம் பண்ணி எனக்காக செய்யுங்க ஆண்டவரே, என் முகத்தை அப்புறம் உடனே அற்புதம் நடந்திருக்குங்க. அடுத்த செகண்ட் அற்புதம் நடக்கும். இங்க சொல்றாரு நீர் அபிஷேகப்படுற முகத்தை பாரும். எல்லாரும் இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணும், மனப்பாடம் பண்ணுவீங்களா சிஸ்டர்? மனப்பாடம் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. எங்கள் கேடகமாகிய தேவனே. இரண்டாவது கண்ணோக்கமாயிரும். மூணாவது சொல்ற நீ அபிஷேக பண்ணருடைய முகத்தை கொஞ்சம் பாரு. நீங்க ஜோம் என் முகத்தை கொஞ்சம் பாருங்க ஆண்டவரே, என் மூஞ்ச கொஞ்சம். நம்ம பிள்ளைங்க எல்லாம் மூஞ்சி ஒரு மாதிரி இருந்தா நம்ம என்ன கேட்போம் பசங்களை பார்த்து? என்ன மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, என்ன வேணும் சொல்லு. அவன் என்ன கேட்டாலும் சரி, உயிரே போனாலும் செஞ்சிடும். பிள்ளைங்க முகத்தை பார்க்கும்போது இந்த ஜான்சர் பையன் ஒரு கடையில் போயிட்டு அவங்க அப்பாவை கேட்காம ஃப்ரெண்டோட போயிட்டு சட்டையை ஆர்டர், இந்த சட்டை தான் வேணும்ன்றானோ. பாவம் அவரு என்ன மனசு கஷ்டப்பட்ட எங்க ரெடி பண்ணான்னு தெரியல. இல்லைன்னா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறான், அழுகுறான், மனசு கஷ்டப்படுறான். 11 மணி ஃபோன் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் இந்த ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும்ன்றான். கடையை ஓப்பன் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம். என்னடா 11 மணிக்கு ஃபோன் பண்ணி 11 மணிக்கு சாப்பாடு கேட்பேன். 8 மணிக்கே ஃபோன் பண்ணோன்னா டாடி எங்கே இருக்கிறீங்க, ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வாங்கன்னு. அப்போ பசங்களுடைய மூஞ்சை பார்க்கும்போது பெற்றோருக்கு ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது. அது கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, சின்ன வயசுல சரி, இன்னும் மூஞ்சி ஒரு மாதிரி டல்லா இருக்கு. மூஞ்சி டல்லாக நம்ம ஏன் குறுக்கிட்டு விட்டுருணும், அப்பதான் மூஞ்சி பெருசாகும். நம்ம மூஞ்சி டல்லா இருக்கு குறுக்கிடும் போது அங்க டிஸ்டர்பன்ஸ் வருது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க அபிஷேக, வெறும் சொல்ல அபிஷேகப்படும் முகத்தை பாரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் 2 காயம் வைத்து சொல்லுவோமா? எல்லாரும் ஏன் கூட பவர்ஃபுல் பிரேயருங்க. நான் ஒரு வாரம் ரிசல்ட் பார்த்துட்டு வந்தா சொல்றேன். ரிசல்ட் பார்த்து 2 காரம் போயிடுச்சோம். எங்கள் கேடகமாக தேவனே, கண்ணோக்கமாயிரு, நீர் அபிஷேக பண்ணவரே, என் முகத்தை பாரும். அல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, பாருங்க. செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர். ஆமென். எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். பாருங்க பாருங்க. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர். எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சொன்னு போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சொந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குகிறீரா, கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர்
தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அந்த வசனத்தை படிக்கும் பொழுது 3 முறை திரும்ப திரும்ப படிச்சேன். இப்போ உங்களுக்கு யாராவது மனப்பாடமா அந்த வசனம் சொல்ல தெரியுமா? சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர் நல்ல வாஞ்சியா இருக்கிறாங்க. சொல்லுங்க. எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும், நீர் அபிஷேக பண்ணினவரே முகத்து. குட். கிளாப் பண்ணுங்க, கை தட்டுங்க. சிஸ்டர், நான் உங்களுக்கு அப்புறம் கிஃப்ட் கொடுக்குறேன். உங்க கதை, உங்களால் தான் கதையே ஓடுது. இப்பதான் தெரியுது கதை, சத்தியா கதை எப்படி ஓடுதுன்ட்டு. ரொம்ப அருமையா சொல்றாங்க பாருங்க. இங்கே கோட்டெல்லாம் போட்டுக்கின்னு யூரோப் கோயில் மாதிரி உட்காந்துக்கிறீங்க. நல்ல ஒரு குல்லா வேற, இங்க வேற லேபிள், ஒன்னும் லாய்க் கிடையாது. ஏன் சொல்ல தெரியும்னா சொல்லாத. கையை வைத்து சொன்னீங்க, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் படிச்சு கிறிஸ்டன் சொல்லாதீங்க. எழுந்து கையை வைத்து சொல்லணும். நான் சொல்ற பாஸ்டர்ஸ் எல்லாம் வர இப்ப மெசேஜ் சான்ஸ் கொடுத்தாச்சு, வருஷம் ப்ரொமோஷன் ஆயிடுச்சு, ஒரே மெசேஜ் தான். ஜனவரி மாசம்னா லீவ் வேக்கன்சி மெசேஜ். வசனத்தை படிக்கணும். நான் இந்த வருஷத்தை 3 முறை படிச்சு திரும்ப திரும்ப சொன்னேன். அப்போ ஆண்டவரே இதுல 3 மெசேஜ் இருக்கு. முதல்ல கேடகமே, அது ஒரு பெரிய மெசேஜ். நான் அதை வச்சு தியானம் பண்ணுமா கேட்டு ஆண்டு நோன்ட்டாரு. அப்புறம் முகத்தை பாரு, அதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ்ல ஆண்டு காமிச்சாரு. முகத்தை பாரு, ஆண்டு பார்த்துட்டா நடக்கும், அதையும் நோன்னு சொல்லிட்டாரு. அந்த மத்திய பகுதி ஆண்டவர் எனக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்தினார், கண்ணோக்கமாயிரும். அந்த ஒரு வரி என்ன திரும்ப திரும்ப வசனத்தை படிக்கும்போது அந்த இழுத்துச்சு. நான் சொல்றேன், கண்ணோக்கமாயிரும் அப்படின்னு டெய்லி சொன்னீங்கன்னா, கேடகமே அப்படின்னு சொல்லலாம், முகத்தை பாரும், நீர் அபிஷேகம் பண்ண முகத்தை பாரு சொல்லலாம். ஆனா இடையில இந்த வார்த்தை ரொம்ப எழுதுது, கண்ணோக்கமாயிரும். நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் கண்ணு வச்சுட்டே இருப்பாராம், பார்த்துட்டே இருப்பாராம். நீங்க உபாகமம் 11:12 வாசித்து பார்த்தீங்கன்னா, வருஷத்தின் தொடக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் அவருடைய கண்கள் அது மேல் வைக்கப்பட்டிருக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருடைய வேலையே என்ன. சில பேர் பார்ப்பாங்க, என்ன இவன் நம்மளே நோட்டை விட்டே இருக்கான, இவன் நம்மளே பார்த்துருக்கு, இதுதான் வேற, உன்னையே பார்த்துதான் நீ ஸ்பெஷல்னு அர்த்தம். அதுக்கு வேற ஏன் புலம்பு எடுக்கிற? ஆண்டவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்ம மேல் இருக்கும். ஆனா நீங்க சொல்லி ஜெபிக்கணும். என்ன சொல்லணும்? கண்ணோக்கமாயிரும். ரொம்ப சிம்பிள் தான். நீர், அவர், இடையில அதெல்லாம் விட்டுருவீங்க. ரொம்ப சிம்பிளா கத்துற சிம்பிள் ஒன் வேர்டு, கண்ணோக்கமாயிரும். முடிஞ்சா கேடகமே கூப்பிடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கண்ணோக்கமாயிரும். நீங்க கண்ணோக்கமாயிருங்கன்னு சொன்னா தேவன் நம்மள மேல் கண்ணோக்கமாயிருந்து நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 94ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, அதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. அப்படின்னா பார்க்காம இருக்க மாட்டார் அர்த்தமா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு 94:6. அவருக்கு மறைவா ஒண்ணுமே கிடையாதுங்க. அவர் பார்த்துட்டே இருக்காரு. அவர் பார்த்து 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 நம்மளை எப்படி அழகுபடுத்தலாம், நம்மளை எப்படி உருவாக்கலாம், நம்மளை எப்படி கனப்படுத்தலாம், நம்மளை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் தான் நம்ம மேல் கண்ணோக்கமா இருக்கிறார். நீங்க சொல்லக்கூடிய ஒரே பதம் கண்ணோக்கமாயிரும். எல்லாரும் வலது கருத்தை வைத்து ஒரு முறை சொல்லுவோமா, வலது கருத்தை சொல்லுவோமா? அந்த மத்திய வேலை இன்னைக்கு செய்தி என் கூட ஆண்டவத்தை கேடகமே கேட்ட நோன்றாரு, முகத்தை பாடு கேட்ட நோன்றாரு. அந்த மத்திய வேலை திரும்ப திரும்ப எவ்வளவு ஆண்டு பேசுறாரு, கண்ணோக்கமாயிரும். வாட்டவர் யார் என்ன பார்க்கறாங்களோ இல்லையோ, எல்லாம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். கர்த்தாவே நீ என் மேல் கண்ணோக்கமாயிரும் என்று சொன்னால், கர்த்தர் நம்ம மேல் கண்ணோக்கமாயிருந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கண்ணை உண்டாக்கினவர் எல்லாரும் பாடணும், வல்லமை இருக்கு இந்த பாடல, வலிமை. எனது உள்ளம், எனது உள்ளம் காதலிடும் போது நெருங்கி வந்து உதவிடும் தேவன்.
29, 30 4 நாளா சொல்லி பாருங்க. பிப்ரவரி மாதம் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 100க்கு 100 1ஆம் தேதியே நிறைவேறும். நீங்க சொல்ல வேண்டிய ஒரே பத காலை எழுந்த பிறகு 4 நாள் சொல்லுங்க, கண்ணோக்கமாயிருவப்பா, நீங்க என் மேல கண்ணோக்கமாயிரும், நீங்க என்ன பாருங்கப்பா, சர்வளவு நீங்க பார்க்காம இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னொன்னு சொல்றேன், நம்ம பிரச்சனையை போய் அவர்கிட்ட சொல்லணும் அவசியம் கிடையாது, அவருக்கு எல்லாம் தெரியும். சில பேர் ஒரே பிரச்சனைய 10 பேர்கிட்ட சொல்லி ஜோபம் பண்ண சொல்லுவோம். ஒரே ப்ராப்ளத்தை, கால் வலின்னு சொன்னா, எனக்கு கால் வலிக்குது, ஏதாவது ஒருத்தர் சொல்றாரு, 10 பேர்கிட்ட போய் சொன்னா, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. 10 பேர் ஆணுகிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டு என்ன பண்ணுவாரு சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. மெசேஜ் பண்ண போற ஈவினிங் சொல்லுங்க. ஒரே குறிப்பை ஐயா, ஒரே குறிப்பை வேங்கிட்ட சொல்றீங்க, நான் போய் பேசிட்டு வந்துட்டேன், நான் வந்து திருப்பி ஜூடு போய் சொல்றாரு, ஜூடு திருப்பி ஜாவாஸ் போய் சொல்றாரு, திருப்பி வந்து அற்புதராஜ் சொல்றாரு, அப்புறம் ஆனந்தராஜ் சொல்றாரு, அடைக்கல்ராஜ் சொல்றாரு, அருள்ராஜ் சொல்றாரு. 10 பேர் சொன்னா ஆண்டு என்ன பண்ணுவாரு? கரெக்டா சொல்றீங்க. என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? கோவப்படுவாரு, பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாரு பிரச்சனைய. ஆமாங்க, ஒரு தடவை சொன்னல எனக்கு தெரியும், சும்மா சொல்லாத. ஒரு தடவை உருக்கமா அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவர் பார்த்துப்பாரு. நான் சொல்றேன், இந்த உருக்கமான ஜபம் கண்ணோக்கமா இருங்க ஆண்டவரே. நான் சொல்லும் போது எனக்குள்ள கண்ணு கலங்குது. நீ உணர்ந்து, மனுஷனை பார்த்து கொஞ்சம் கண்டுக்குங்க, கொஞ்சம் பார்த்துங்க சொல்றதை விட உணர்ந்து நீ கண்ணை மூடி, யாரையும் நம்பாத, யார்கிட்ட பேசாத, யார்கிட்டயும் சொல்லாத. பல பேர் பல தடவை வளருவான், எல்லாருக்கும் பைத்தியம் முடிச்சிருச்சு கடைசி காலத்துல. நீங்க கண்ணை மூடி கை கூப்பி தடைப்பட்ட உலகத்துல கண்ணோக்கமா இருக்காட்டவர். என் பிரச்சனை உமக்கு தெரியும், நான் எதுவும் யார்கிட்ட சொல்ல ஷேர் பண்ண விரும்பல, உமக்கு ஒண்ணு மறைவாயிட்ட சும்மா கண்ணோக்கமாயிரும். கேடகமே கண்ணோக்கமாயிரும். தேவனே நீர் அபிஷேக முகத்தை பார், கண்ணோக்கமாயிரும். அப்படி ஜெபிச்சீங்கன்னா தெய்வம் பரலோகத்திலிருந்து உங்களை கண்ணோக்கி பார்க்கும்போது உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? போகட்டும், எனக்கு செய்தி தரப்பு ரொம்ப சுருக்கமா ஒரு 15 நிமிஷம் முடிச்சிடுறேன். ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையை கண்ணோக்கினால், அருமையா 10 வசனம் வாசித்தாங்க, கண்ணோக்குவேன்னு. ஆண்டவர் நம்ம கண்ணோக்கினால் நமக்கு என்ன ஆசீர்வாதம்? ஒரு 3 ஆசீர்வாதத்தை ரொம்ப சுருக்கமா 15 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். அதே சங்கீதத்தில் வாசித்து முடிச்சிருவோம், வேற எங்க போகணும். அதே சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் முதல் வரியை படிங்க. 11ஆம் வசனத்தின் முதல் வரி, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். சூரியனும் கேடகமுமானவர். எங்க தேவனாகிய கர்த்தாவே, முகத்தை பாரும், கண்ணோக்கமாயிரும் சொன்னா, அந்த கேடகமா தேவர் எப்படிப்பட்ட சூரியனா இருக்காரா? எப்படி இருக்காரா? சூரியனா இருக்கார். அப்ப முதல் குறிப்பு, அந்த சூரியன் உங்களை கண்ணோக்கினார், அந்த கேடகம் உங்களை பார்த்தா, சூரியத்திலிருந்து வெளிச்சம் புறப்பட்டு வரும். ஆண்டவர் எதுக்கு சூரியனை படைச்சார்னா, நீங்க ஆதியாகம புஸ்தகம் 1:16 வசனம் 17 வசனம் வாசித்து பாத்தீங்கன்னா, தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 17 வசனம் வாசித்து பாத்தீங்கன்னா, அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும். சூரியனை எதுக்கு படைச்சார்னா, பூமியிலே பிரகாசத்தை கொடுக்க. அந்த சூரியமான கேடகமாகிய கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்த்தால் முதலாவது உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். கைவெழுத்தாலேயா சொல்லலாம், ஸ்கிரீன்ல வருது பாருங்க. நீங்க உங்களை பார்க்கிற தெய்வம், அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல முறை, நாம் ஆராதிக்க தேவன் யாரு எப்படிப்பட்ட அறிஞ்சு புரிஞ்சுக்கிட்டா நீ சூப்பர் ஸ்டாரு. நம்மளை ஆராதிக்க தேவன் யாரா? கேடகமான தேவன் சூரியனா இருக்காராம். அந்த சூரியன் எதற்கு அந்த உலகத்திலே பிரகாசிக்கிறது தேவன் சிருஷ்டித்தார். அப்போ அவருக்கு நீதியின் சூரியன், மல்கியா 4:2 சொல்லி நீதியின் சூரியன் பெயர். அவர் உங்க மேல கண்ணோக்கினால், நீதி சூரியனாய கர்த்தர் கண்ணோக்கினால், கேடக சூரியன் தேவன் உங்களை பார்த்தால் முதலாவது உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோபு 22:28 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா, உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். யோபு பார்த்து சொல்றாங்க நண்பர்கள், உம்முடைய பாதையிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். யோபு 37:15, தேவன் தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்க பண்ணும் விதத்தை அறிவீர். ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணும் விதத்தை நீங்க அறிவீரும். ஆண்டவர் வித்தியாச பிரகாசிக்க பண்ணுவார். எல்லாரையும் ஒரே மாதிரி பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர் அல்ல, ஒரே மாதிரி ஷைன் பண்ண வர மாட்டார். ஆண்டவர் வித்தியாசம் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன்.
சங்கீதம் 4:6 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவர் நம்மள முகத்தை, அவர் முகத்தை நம்ம பார்த்தா நம்மள கண்ணோக்கி நம்ம பிரகாசிக்க பண்ணுவார். சங்கீதம் 31:16. நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி. சங்கீதம் 67:2. உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். வெரி இம்பார்ட்டன்ட். நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிப்பிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். பிரகாசம் இருந்து சட்டுன்னு வராது, கொஞ்சம் கொஞ்சமா திடீர்னு பிரகாசிச்சு வச்சுக்க, அது வெடிக்கிற மாதிரி அர்த்தம், வெடிச்சிரும். டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சா ஒரு வெளிச்சம் வரும், அது வெடிச்சிரும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா எரிந்து பிரகாசிக்கும் போது நிலைத்து இருக்கும். ஏசாயா 54:12 சொல்கிறது, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து. யார பிரகாசிக்க பண்றாரா? சிறுமை பெற்றவளே, பெரிகாடு அருமற்றவளே, போதும் சிறுமை பெற்றவளே. எல்லாரும் சொல்லுங்க, சிறுமை பெற்றவளே, பெருங்காற்று அடிப்பட்டவளே, தேற்றவற்றவளே. எவ்வளவுக்குள்ள அடிப்படுறியோ அவ்வளவுக்குள்ள ஷைன் ஆகிறன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க. எனக்கு கஷ்டமே வேணாம், எனக்கு அடியே வேணாம், நான் அப்படியே சொகுசா இந்த சொகுசு வாழ்க்கை வாழணும்னு சொன்னோம்னா அவன் டேஞ்சரு. எவ்வளவுக்கு நான்லாம் 30 ஆண்டுகள் 22 வயசு ஊழியத்துக்கு வந்தேங்க. 22 வயசு ஊழியத்துக்கு வந்தேன். நான் திருமணம் பண்ணும்போது என்னுடைய மனைவிக்கு வயது வந்து ரொம்ப சின்ன வயசு, 20 21 தெரியல, வயசு சரியா கேல்குலேட் படுத்தல, கணக்கில் வீக்கு. ஆனா அந்த சின்ன வயசுல நான் ஊழியம் பண்ணி நான் கஷ்டப்படும் பொழுது வேதம் எவ்வளோ நெருக்கத்துக்காது. இப்பெல்லாம் கஷ்டத்தை பத்தி, கஷ்டம் என்ன கஷ்டமே அப்படின்னு கேட்பேன். அவ்வளவு கஷ்டத்துக்கு பாரிபாக்கு நேரத்துக்கு போயிருந்தேன். 94ஆம் ஆண்டு ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தேன். அவங்க வீடு இருக்கிறாங்கன்னா அவங்க அவரு இறந்துட்டாலாம், பசங்க இறந்துட்டாலும், ஒய்ஃப் இறந்துட்டாலாம். அவர் பேர் விஜயகுமார், போலீஸ்கார் விஜயகுமார். உள்ள என்ட்ரன்ஸ்னாலே பாரிபாக்கத்தை சொல்லுவாங்க. பாரிபாக்க சொந்தக்காரங்க, பாரிபாக்க சம்பந்தம் பண்ண உட்காந்துக்கிறாங்க. ஆனால் நேற்று ஸ்டேஜ் ஏறி பர்சன் வந்து அந்த உள்ள என்ட்ராகும் போது அங்கே முதல்ல கொய்யாக்கா சாப்பிட்டதும் கிழங்கு சாப்பிட்டதும் ஞாபகம் வச்சு. இப்போ கொய்யாக்கா சாப்பிட முடியுமா? நேற்று நான் மீட்டிங் போகிறது கொஞ்சம் பசிச்சு, நான் சொல்கிற ஹோட்டலில் தான் நிறுத்தணும். நேற்று ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போய் சொல்லி இங்கே தான் வேணும்னு கேட்டேன். நான் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கும் ஹோட்டலுக்கும் 3 கிலோமீட்டர் தூரம். பையன் சொல்கிறார் 3 கிலோமீட்டரு மேப் பண்ணு ஓட்டுறா, பசிக்குது, போயிட்டு ஒரு சோளாபுரியோ ஒரு காஃபி, ஹாஃப் சக்கர் காஃபி குடிச்ச பிறகு தான் மீட்டிங்கில் வந்து கனப்படுறது வார்த்தையே வருது. ஆனால் 94 கிழங்கு சாப்பிட்டு அந்த பட்டணத்துக்கு நுழைஞ்சு. கிழங்கு ஹோட்டலுக்கு போகிறது காசு இருக்காது. ஏன்னா வீட்டில் போகிற ஜபத்துக்கு காணிக்கை 100 ரூபா தான் கொடுப்பான். நான் போகிற வீட்டில் நான் வந்து சாம்பில் போவேன், அதில் பெட்ரோல் போடணும், அதுக்கடி ராஜா வட்டி மாதிரி வண்டி நின்றுடும். அப்போ சாம்பில் போகும்போது அவங்க தர 100 ரூபா காணிக்கை எங்கே இது? நான் ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன். சோளாபுரியை 130 ரூபா வச்சேன். 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் வாழ்க்கையில் அடிப்பட்டு கஷ்டப்பட்டதான் இன்னைக்கு கர்த்தர் பிரகாசிக்க பண்ணி கொடுக்கும். நேற்று அந்த தஞ்சாவூர் வந்து அந்த ஊழியர் 3 நாள் டேட் வேணும், எங்கள் பட்டணத்தில் வந்து 3 நாள் மீட்டிங் நடத்தி கொடுங்க, தேதி கேட்டார். ஜபம் பண்ணி சொல்கிறேன். முந்தைய தேதி கேட்டால் உடனே தேதி, இப்போ ஜபம் பண்ணி சொல்கிறேன். டேட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த வருஷம் ஃபுல்லாக நான் ஜெபிச்சு உங்களுக்கு கூப்பிட்றேன்னு சொல்கிறேன். நான் ஏன் இந்த தாளில் சொல்கிறேன்? ஒரு காலத்தில் அடிப்பட்டேன், ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டேன். அடிப்பட்ட பிள்ளைங்களாம் என்ன பாருங்க, என் ஜனவரி மாதத்துக்கு அடி மேலே அடியாக இருக்குது, நல்லா வந்துச்சு, கனம் பண்ணுறான்ட்டு கர்த்தர் கனப்படுத்தினாரு. இப்படிலாம் பேசாதீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கஷ்டத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த அடிப்படத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த சிறுமைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆனால் ஒரு வார்த்தை விட்டுறாதீங்க, கண்ணோக்கமா ஆயிரும். ரொம்ப 10 வருஷம் நல்லா இருந்துச்சு சொல்லுங்க, கண்ணோக்கமா. எல்லாம் வாய்த்தர சொல்லுங்க, கர்த்தாவே கண்ணோக்கமாயிரும், கேடகமே கண்ணூக்கமாயிரு, சூரியனே கண்ணூக்கமாயிரு, கண்மலையே கண்ணூக்கமாயிரு. நீங்க கண்ணோக்கமாயிருன்னு சொன்னா முதலாவது அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருக்கிறார், சூரியனா இருக்கிறார், உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். கைவெழுத்தலையா சொல்லலாம். நான் சொல்றது சொல்லுங்க, உங்கள் குடும்பத்தை பிரகாசிக்க செய்வார், உங்கள் பிள்ளைகளை பிரகாசிக்க செய்வார், உங்கள் தொழில் வியாபாரத்தை பிரகாசிக்க செய்வார். நீ கையிடு வேலை பிரகாச கட்டளையிடுவார், ஊழியத்தில் பிரகாசத்தை காண்பாய். கர்த்தர் உன்னை பிரகாசிக்க போற காரணம் அவர் சூரியனா இருக்கிறார். சூரியன் கண்ணோக்கினால் பிரகாசம் உண்டாகும். அல்லேலூயா. பிரகாசிக்க செய்து கைத்தட்டி பாடும், புகழ்ச்சியாய் வைத்திடுவார். பாடுங்க, பிரகாசிக்க செய்து புகழ்ச்சியாய் வைத்திடுவார். வெட்கமில்லை, வெட்கமில்லை, ஆமென். என்னாலும் எப்போதும் வெட்கமில்லையே, வெட்கமில்லை, வெட்கமில்லை, என்னாலும் எப்போதும் வெட்கமில்லை.
செய்து புகழ்ச்சியாய் வைத்திடுவார். பிரகாசிக்க செய்து புகழ்ச்சியாய் வைத்திடுவார். அந்த வரி ரொம்ப தொட்டது. சத்துருக்கு தொடர்கையில், அடுத்தது சொந்தங்கள் எதிரா எழுகையில். நமக்கு எவ்வளவுக்குழு சத்துரு பெருகிறானோ அவ்வளவுக்குழு பிரகாசிக்கணும்னு அர்த்தம். கை வைத்தாலே ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, ஒன்னும் முடியல, இவனே நான் பகைக்கிறான், மனசு கஷ்டம், பகைக்கட்டும், அப்பதான் லைஃப் டேஸ்டா இருக்கும். இல்லைன்னா சப்புன்னு உப்பு சப்பு இல்லாத நீங்க சமைக்கும் போது சில வீட்டுல ரெண்டா பிடிப்பாங்க. உப்பு சப்புல நீ சாப்பிடு, காரத்தை நான் எடுத்துக்கிறேன், எனக்கு அல்சர் வந்தாலும் எடுத்து கொட்டு மிளகாத்தூளை அப்படின்னு நாக்க தள்ளி தள்ளி தள்ளித்தேன் அப்படியும் சாப்பிட்டு காரத்தை. கார சர்மம் அது பேரு, நாக்கட்டால சர்மம் தானே, காரத்தை கொட்டு கார சர்மம் அது. டேஸ்டா இருக்கணும்னா சத்துரு எழுவணும். தாவீது வாழ்க்கை பார்த்தா அவன் புள்ள அப்சலோமே எழுவணும், புள்ள எழுவணும், மனைவி எழுவணும், சித்தப்பா எழுவணும், சித்தி எழுவணும், எங்க சித்தி, ஆமா உங்க சித்தி எழுவணும், சத்துரு எழுவணும். கர்த்தர் உன்மேல் கண்ணோக்கமா இருந்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. சத்துரு பின்தொடர்கையில், ஆமென். சொந்தங்கள் எதிராக எழுகையில், பாடுங்க பாடுங்க. பிரகாசிக்க செய்து புகழ்ச்சியாய் புகழ்ச்சியாய் வைத்திடுவார். பிரகாசிக்க செய்து புகழ்ச்சியாய் வைத்திடுவார். வல்லமையின் தேவன் துணையாக வந்து பாதுகாத்திடுவார். ஆமென் ஆமென். வல்லமையின் தேவன் துணையாக வந்து பாதுகாத்திடுவார். இரண்டாவதாக முதல்ல பிரகாசிக்க பண்ணுவார், கண்ணோக்கினார். இரண்டாவது கண்ணோக்கினார், அதே அதிகாரம் தான். 11ஆம் வசனத்துல அடுத்த வரி படிப்பு. அடுத்த வரி, கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். எல்லாரும் கை தலையிலே சொல்லப்படார். அவர் கண்ணோக்கினால் முதல்ல சூரியனால் வெளிப்பட்டு பிரகாசிக்க செய்வார். இரண்டாவது கண்ணோக்கினார் மகிமையும் கிருபையும் அருளுவார். என்ன அருளுவாரா? கிருபையாய் ஆண்டவர் வெளிப்பட்டு மகிமையாய் நமக்கு நன்மைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறதே. இந்த கிருபை மகிமை அருளுவாருக்கு இப்படி சொல்றேன், ஆசீர்வாதங்களை அருளுவார். கை தலையிலேயே சொல்றோம். நல்ல கவனிங்க, தெய்வம் பார்த்துட்டா நமக்கு ஆசீர்வாதம். நம்ம சில பேர் ஆபீசர் பார்த்து என்ன பார்த்துட்டாரு கட்டாயம் என்ன கூடுவாருன்னு அவன் கூடவே மாட்டான். தேவன் அப்படி கிடையாது. ஆண்டவருக்கு அந்த கண்ணோக்கம் அதுதான் என்ன ரொம்ப இழுத்துச்சு. அது அந்த அந்த வசனம் படிக்கும் போதே எனக்குள்ள என் ரத்தத்துக்குள்ள ஒரு உயிர் மீட்சி வந்தது, என் ஆத்துமாக்குள்ள பெரிய உயிர் மீட்சி வந்தது. ஆண்டவர் கண்ணோக்கினா போதும், யார் பார்க்கலாம் இல்லையோ, தெய்வ கண்ணோக்கின பாதம். அப்படி 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 என்ன பாருங்க, ஆண்டவர் அப்படி திரும்பி பார்த்தாரு, பாவம் தீராஜு, பாவம் பார்த்துட்டாரு, நான் டாப்பு. ஆனா பார்க்க வைக்கணும், பார்க்க வைக்கணும். நான் சில சமயம் உடையும் பொழுது என் இடத்துல சில கேள்விகள் எழும்பும்போது தேவ சமுத்திரமே அமர்ந்து, ஆண்டவரே உமக்காக சின்ன வயசுலேயே வாழ்க்கை ஒப்பு கொடுத்து, உமக்காக வீட்டை விட்டு அப்பா அம்மா விட்டுலாம் வெளியே வந்து, உமக்காக சபையை விட்டு தனியா ஊழிய ஆரம்பிச்சேன், எனக்கு யாரு ஹெல்ப் இல்லை, இவ்வளோ பிரச்சனையா இருக்க, கொஞ்சம் பார்க்க மாட்டீங்களா ஆண்டவரே, கண்ணோக்கமாயிரும் அப்படி சொன்ன உடனே அற்புதம் செய்திருக்கிறார். நான் சொல்றேன், இரண்டாவது தெய்வம் கண்ணோக்கினால் ஆசீர்வாதங்களை, அந்த கிருபை அந்த மகிமையை சேர்த்து இப்படி சொல்லுகிறேன், ஆசீர்வாதங்களை அருளுவார். நீ ஆசீர்வாதத்தை எங்க போய் கேட்க வேணாங்க, ஆசீர்வாதத்தை எழுது. ஒரே ஆசீர்வாதத்தை 100 பேரை வச்சு அவர் அருச்சி தொந்தரப்படுத்தக்கூடாது. நீங்க நான் ரகசியத்தை கற்றுத்தர, நான் சொல்றது ரகசியம் இது, திஸ் இஸ் சீக்ரெட், திஸ் இஸ் சீக்ரெட். ஆண்டவர் பார்த்து, ஆண்டவர் என் மேல கண்ணோக்கமாயிரும். முடிஞ்சா அந்த ஃபுல் வருஷத்தை சிஸ்டர் அழகா அப்படி சொன்னாங்க, முடிஞ்சா படிங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ஷன் ரேங்க் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்றது 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணி நீ எக்ஸாம் எழுதி வெற்றி பெற்றா போதும். 35 35 குட் மார்னிங் சார் மை நேம் இஸ் 35 சொல்றதுக்கு போதும். கண்ணோக்கம் நோ நோ ஐ அம் நாட் 35 ஐ அம் 19 சொன்னா ஃபுல்லா படிங்க. ஃபுல் வசனம் சொல்லுங்க. திரும்பி வேற யாரும் சொல்றீங்க? ஃபுல் சொல்லுங்க. கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாய் இரும், நீர் அபிஷேகம் பண்ணினோர் முகத்தை பாரு. குட். அந்த மகளுக்கு கிளாப் பண்ணுங்க. வேற யாரும் சொல்றீங்க? ஃபுல் வசனம் யார் சொல்றீங்க? சொல்லுமா.
பாப்பா நீ சொல்லுமா, கொஞ்சம் இருமா, நம்ம சொல்லட்டுமா? அப்ப உங்களுக்கு சொல்றவா, நீ சொல்லுமா. வெரி குட். எவ்வளவு மகள் கிளாப் பண்ணுங்க, சூப்பரா சொன்னாப்புல. நீ சொல்லுமா, அம்மா சொல்லுமா. ரொம்ப பவர்ஃபுல் வேர்டுங்க. நான் சும்மா பிரசங்கத்துட்டு வரல, உட்காருமா, நான் சும்மா பிரசங்கத்துட்டு வரல. நான் அதை படிக்கும் பொழுது அப்படியே உட்கார்ந்து ஆவில் இருக்கும்போது 3 மெசேஜ் கேடக்கும். சூப்பர் மெசேஜ். தலை நிமிர செய்வாரு, பாதுகாப்பாரு, அதான் நோன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் முகத்தை பார்க்கப்பா, அழுமூஞ்சி பார்க்க நோன்ட்டாரு. எடுத்த பிறகு நோ தான். நான் கத்த நோனா அதுக்கப்புறம் திருப்பி கஞ்சறதே கிடையாது. உன்ன மாதிரி காலில் வந்து ப்ளீஸ் நான் போயிட்டு வந்துடுறேன், ப்ளீஸ் ஆட்டோவில் போயிட்டு வந்துடுறேன், ப்ளீஸ் ஹெலிகாப்டர் போயிட்டு ப்ளீஸ், நோனா நோனம். உன்ன மாதிரி பிச்சைக்காரன் கிடையாது. கர்த்தர் நோனா நோன, எத்தனை கோடியா இருந்தாலும் நோனா நோ தூக்கி போட்டுருவார். அப்ப ஆண்டவரை கேட்ட, ஆண்டவரே என்ன சொல்லணும், கண்ணோக்கமாய் உருக்கமா சொல்றாரு. நீங்க சொல்லி பாருங்க, யார் யாரோ உன்னை பார்த்தாங்கல்ல, யாராவது நீ பழகல, எல்லாம் உன்னை புரிஞ்சுக்கல, சர்வ தேவன் அப்படி ஒரு பார்வை பார்த்தாச்சு, பாவம் இல்ல அந்த மகன் அப்படி பார்த்துட்டாருன்னா போதும், ஆசீர்வாதம் அள்ளி கொடுப்பார். ஆசீர்வாதம் தேடி போகவில்லை, ஆசீர்வாதம் உங்க காலை கீழே வந்து விழும். யாராவது வீட்டுக்கு வந்தா 11 மணிக்கு அவனை ஜெபம் பண்ணுன்னு சொல்லாத. அவன் ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் வந்துருமா? அக்கா ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் வந்துடும். இவன் இன்னொன்னு சொல்றேன், இவங்க ஜெபம் பண்ண ஆசீர்வாதம், அவங்க ஜெபம் பண்ண ஆசீர்வாதம், பைபிள் சரியா படிக்கலன்னு அர்த்தம். என்ன பிரதர், கரெக்டா இல்லையா? இவங்க ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும், அவங்க ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும். அற்புதத்துல பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், அற்புதத்து மேல அற்புதத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அம்மா ஜெபம் பண்ணி, சின்னம்மா ஜெபம் பண்ணி, பெரியம்மா ஜெபம் பண்ணி, நடுவம்மா ஜெபம் பண்ணி, எல்லா ஜபத்தை பார்த்து தான் வந்திருக்கிறேன். எல்லாம் கட்டு வைக்கிற ஜபம், தரிசனம், எலிய பாக்குற, பூனையை பாக்குற, காக்காவை பாக்குற, குருவி பாக்குற, ஒரே வண்டலூர் சூழல பார்த்து தான் வந்திருக்கிறேன். தெய்வம் உங்களை நோக்கி பார்த்துச்சுன்னா, நான் சொல்றது சத்தியம். நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி மனசு கஷ்டங்களை பேசல. நான் தப்பா சொன்ன தெய்வம் என் மேல் கோபம் கொள்ளும். நான் சத்தியத்தை புரிந்து கொள்ள சபை விசுவாசத்தை பேசுகிறேன். தெய்வம் உங்களை கண்ணோக்கி பார்த்தால் ஆசீர்வாதங்கள் தானாய் தேடி வரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ராஜன் ஜான் என்ற ஒரு ஊழியர் கடந்த நாட்களிலே விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்திருந்தார். அப்போ என் சின்ன பையனை முட்டி போட்டு ஒரு குறிப்பு கொடுத்து அதுக்காக ஜெபம் பண்ணுங்க என்னன்னு சொன்னேன். அவர் சொன்ன வார்த்தை என்னை திடுக்கிடுது. நீ மௌனமா இரு ஜேபஸ், அமைதியா இரு ஜேபஸ், ஆசீர்வாதங்களை தேடி வரும். அவர் ஒரு குறிப்புக்காக சொல்லி ஜெபம் பண்ண சொன்னேன். அவர் ஒரு காரியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த காரியத்தை சொல்லி இந்த விஷயத்துக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, ஃபியூச்சருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. அப்படியே அதிர்ச்சிக்குள்ளாயிட. ஜேபஸ் ஜேபஸ் நீ மௌனமாய் அமைதியா இரு, உனக்கு எல்லாம் தேடி வரும். காலில் வந்து விடும் ஜேபஸ், எல்லாம் வந்து விடும். அந்த வார்த்தை இன்னும் என் கால் விடுச்சு. அவ சொல்ற ஜேபஸ் உனக்கு நானே கவலை, எல்லாம் வரும் ஆண்டு பார்த்துப்பாரு. நான் சொல்றேன், கர்த்தர் கண்ணோக்கினார், கர்த்தர் கண்ணோக்கினார், தெய்வம் கண்ணோக்கினார், ஆசீர்வாதங்கள் தேடி வந்து விடும். சில வசனங்களை கட்டாய வாசிக்க விரும்புகிறேன். உபாகமம் 12:15. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளும் ஆசீர்வாதத்துக்கு தக்கதாய். ஆதியாகமம் 28:4. ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் உனக்கு தருவேன், உன் சந்ததிக்கு தருவேன். 1 அவன் நாட்டில் இஸ்ரவேல் மேல் சமாதானத்தை அமெரிக்கையும் அருளுவேன், சமாதான அமெரிக்கன் ஆசீர்வாதத்தை அருளுவேன். சங்கீதம் 21:6. அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ள நித்திய ஆசீர்வாதம் தருகிறார். சங்கீதம் 68:20. தேவன் ரட்சிப்பை அருளும் தேவன். 68:35. இஸ்ரவேல் தேவன் தம் ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். அருளுகிறவரும் பலன், சத்துவம், அமெரிக்கை, அமைதி, ஆசீர்வாதங்கள், நித்திய ஆசீர்வாதங்கள். வேகமா சொல்றேன், இது எல்லாம் ஆண்டவர் தருளுகிற தேவனா இருக்கலாம். நீ எங்கு தம்பி, எங்கு போவாத, எங்கு போவாத, யார்கிட்டையும் கேட்காத, யார்கிட்டையும் கேட்காத. நான் சொல்லித்த ரகசிய ஜெபம் இந்த வசனம் தெரிஞ்சிருக்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல் கண்ணோக்கமாயிரும்.